ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம RC20ல் இந்தியா vs ஆஸ்திரேலியா ODI வேர்ல்ட் கப் தான் பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா என்ன தான் டாஸ் தோற்று ஃபஸ்ட்டு பவுலிங் அவங்க எடுத்தாலும் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பல் தான். வாஷிங்டன் சுந்தர் ஃபார்ம் அவுட் ஆகியிருக்க ஸ்டாயினிஸ் போட்ட பாலெல்லாம் டொக்குன்னு அடிக்க பார்த்து நாட் அவுட் தான் ஆனார் தவிர ஆனால் ரன்ஸே வரல. அப்படி தான் அன்றைக்கி வந்து டிராவிஸ் ஹெட் போட்ட பவுலிங்கில் பாலே அடிக்கலாம்னு நினச்சி பாலை முட்டியிலே வாங்கியிருப்பார். அது நீங்களே பாருங்கள். சரின்னு சொல்லி அடுத்த பால் வெறிகொண்டு வேங்கையா வாஷிங்டன் சுந்தர் நான் அடித்தே தீருவேன்னு தேவையே இல்லாமல் அந்த ஆஃப் ஸ்பின் பாலை தூக்கி அழகாக ஆரன் ஃபின்ச் கையிலே தூக்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து வாஷிங்டன் வெளியே போக உள்ளே நம்ம ஸ்கை அண்ணா ஆல்ரெடி நிற்பார். உள்ளே ஹர்திக் பாண்டியா வந்தாப்புல சூரியகுமார் யாதவ் டிராவிஸ் எடுக்க செமையாக வச்சுருப்பாரு. இப்போ அந்த 380 டிகிரி ஷாட்டை பாருங்கள். 360 இல்லைங்க, இது 380 எங்கேயோ தூக்கி அடிச்சு விட்டார். சரின்னு சொல்லி அடுத்த பாலும் அதேமாரி டிராவிஸ் ஹெட்லாம் போட்டால் அந்த பாலையும் அதேமாரி டாப் ஸ்பின் பாலை அதேமாரி 380 ஷாட்டில் அடிச்சிருப்பார். அதை நீங்களே பாருங்கள். இந்தமாரி ஆடிட்டு இருந்த ஒருத்தரால் யாருங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்? எல்லாரையும் போட்டு பொழந்துருவார். இங்கே பாருங்கள், இந்தமாரி பவுண்ட்ரிஸ்லாம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவ்வளோதான், யாராலையும் தாங்க முடியாது. அம்பையர்ஸ்லாம் கை தான் வலிக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஆடிட்டு இருக்கிற சூரியகுமார் யாதவ். அடுத்த மேட்ச்சில் ஒரு டெஸ்ட் மேட்ச் போட்டு நான் அதுக்கு லைவாக ரெக்கார்ட் பண்ணுறேன். And then bye from Kritik by MST Studio 777.